நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சீரீஸ்ல 3rd எபிசோடு பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, பேசிக் இன்டர்ஃபேஸ் என்ன, கீ டூல், பிஎஸ்ஆர்டினா என்னன்னு பார்த்தோம். இந்த எபிசோட்ல மோஷன் கிராஃபிக்ஸ்ல பேசிக்கான ஒரு சிம்பிள் ஷேப்ஸ் வச்சு லோகோ எப்படி கிரியேட் பண்றது, டூல்ஸ்ல உள்ள மைன்யூட் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ரெலவென்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்டதும் உடனே பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ணதும் ஒரு நியூ கம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஷேப் டூல்ல அவ்வளோ யூசஸ் இருக்கு. கம்போசிஷன் கிரியேட் பண்ணிடுங்க. பண்ணதுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேக்ரவுண்ட் சாலிட் லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். டைம் லைன்ல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ லேயர்ல போனீங்கன்னா சாலிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஷேப் டூல் வச்சு தான் கிரியேட் பண்ணணும். ஸோ டாப்பில் போனீங்கன்னா இந்த ஷேப் டூலில் நிறைய டூல்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்குலர் டூல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷேப் கிரியேட் பண்ணணும். இந்த ஷேப் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நேராக அப்படியே மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகிடும். பட் வந்து உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணுறப்ப லென்த்து பிரெத் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வரும். அதுக்கு ஷிஃப்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில் அப்படின்னு இருக்கும். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். ஸ்ட்ரோக்குன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு அவுட்லைன் கொடுக்கறது தான். நீங்கள் என்ன கலர் வேணுமோ இதுக்கு மேட்சிங்காக கொடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒயிட் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து இந்த ஷேப் லேயரை ரீநேம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய லேயர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் ப்ராப்பராக நேமிங் பண்ணி ஒர்க் பண்ண பேசிக்லேருந்தே கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். இது என்ன லேயர், அது என்ன லேயர்னு ரீநேம் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லேயரை வந்து அலைன் பண்ணணும் ப்ராப்பராக சென்டருக்கு. ஸோ அதுக்கு விண்டோஸில் அலைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அலைன் டேப்ல வந்து சென்டர் ஹரிசாண்டல் அண்ட் சென்டர் வெர்டிக்கல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் பொசிஷனில் இந்த ஸ்கொயர் பிளேஸ் ஆகிடும். இதுக்கு அடுத்து நம்ம இதே மாதிரி ஸ்டார் கிரியேட் பண்ண போறோம். சேம் மெத்தட் தான். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் எதுக்குன்னா ஒரு லைட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபில் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ஷேப்பும் ரீநேம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் வந்து ஸ்டார் சைஸுக்கே உள்ள மாதிரி சின்னதாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஷேப் வந்து பொசிஷன் பண்ணி அனிமேட் பண்ண போகிறோம். அனிமேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் வந்து பேசிக்காக உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் இது மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் ஸ்டார்டிங்கில் எந்த ஃப்ரேமில் வேணுமோ அங்கே கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொசிஷன், ஸ்கேல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதோட ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பொசிஷனோட ஷார்ட்கட் வந்து P, ஸ்கேலோடது S அண்ட் வந்து ரொட்டேஷனோடது R, ஒப்பாசிட்டினா T. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ எனக்கு பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டு உடனே S ப்ரெஸ் பண்ணேன்னா ஸ்கேல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன ப்ரெஸ் பண்ணணும்னா ஷிஃப்ட் S வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து எனக்கு வந்து ரொட்டேஷனும் சேமாக ஓப்பன் ஆகணும்னா கீபோர்ட் ஷார்ட்கட்டில் ஷிஃப்ட் R, பொசிஷன் இருக்கிறப்பே ஸ்கேல் அண்ட் ரொட்டேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நான் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து எந்த இடத்துல முடியணுமோ நான் அங்கே வந்து என் கீ ஃப்ரேம்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ எடிட்டிங் சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் யூடியூப் சேனலுக்கோ இல்லை ரீல்ஸ் எடிட் பண்ண, ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி அண்ட் வெட்டிங் வீடியோஸ், கார்ப்பரேட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எடிட்டர் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா எங்கள் டீம் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரவுண்டை வந்து நான் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமாக மூவ் பண்ணிட்டு செகண்ட் கீ ஃப்ரேம் வரப்போ அது என்ன ஆகிடும்னா சென்டரில் வந்துடும். அதே மாதிரி ஸ்டாருக்கும் நான் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது கீ ஃப்ரேம்ஸ் வரப்போ என்ன ஆகும்னா சென்டரில் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து சென்டருக்கு வந்துடும். ஸ்டார் வந்து ரொட்டேஷன் ஆகி வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் தோணுச்சு. ஸோ ரொட்டேஷன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து சென்டரில் வந்தோன்னா அந்த பாயிண்ட் அதே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுனில் வரணும். ஸோ பொசிஷனும் வந்து நான் ஸ்டாரோடது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து அப்படியே லைட் மாதிரி வர மாதிரி நான் ஒரு சின்ன இதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் பால் இருக்குல்ல அதோட ஸ்கேலும் வந்து நம்ம மூவ் ஆகி வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் நார்மல் ஒரு சைஸ் வச்சுக்கிறேன். செகண்ட் பாயிண்ட்ல வந்து பிளேஸ் ஆகிறப்போ ஸோ அந்த பாலோட சைஸை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 ஃப்ரேம்ஸ்க்கு முன்னாடியே வந்து அதோட சைஸை வந்து 53 பண்ணிக்கிறேன், ஒரு ஆஃபாக பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கீ ஃப்ரேம்ஸ் எண்டில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வரப்போ 100 ஆகிட்டு இந்த பொசிஷனில் வந்து நிற்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப ஸ்மால் சைஸ் வரது அதே நம்ம 50 பண்ணோம் இல்லையா, அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு திருப்பி 20 வரப்போ கொஞ்சம்
பிக் சைஸ் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷனுக்கு கீ ஃப்ரேம்ஸ் தான் மெயின். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டார் வந்து பிளேஸ் ஆகுறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் நல்லா இல்லையா? ஸோ இதோட பேத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஷேப்பை வந்து நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த ஸ்டார் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாலிஸ்டர் அந்த ஆரோவையும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாத் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துக்கோங்க. எண்டில் கீ ஃப்ரேம் கொடுக்காம இப்போ ரவுண்டுக்கு நம்ம ஒரு பொசிஷனுக்கு கீ ஃப்ரேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல அகைன் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த செலெக்ஷன் டூலில் இந்த ஷேப் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இம்பார்ட்டன்ட். இந்த சென்டரில் உள்ள ப்ளூ லைனை கொஞ்சம் கீழே இறக்கிறப்பறம் இறக்கி கொஞ்சம் ஷேப்பை மாற்றி ஒரு சிம்பிளான ஒரு லைட்டு மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இந்த ரவுண்டையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகுது இல்லையா, அதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனிமேஷன் கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்கொயரையும் அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் போயிட்டு இதில் வந்து நான் ஸ்கேல் வச்சு தான் இதுலேயும் அனிமேஷன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேல் வந்து ஃபுல்லாகவே வந்து சின்னது பண்ணிவிடுங்க. ஸ்கேலில் 50 பண்ணிவிடுங்க. அந்த பொசிஷனில் வர்றப்ப சேம் 100ல் இருக்கட்டும். இதில் ரொட்டேஷனும் நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. பட் இதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா ஒப்பாசிட்டி. இதில் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த பால் என்ட்ரி ஆகிறப்ப இது நமக்கு விசிபிளாக தெரிஞ்சால் போதும். ஒரு 4 or 5 ஃப்ரேம்ஸ் முன்னாடி 0 கொடுத்துட்டு பால் விசிபிள் ஆகிற இடத்துல வந்து 100 கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் அனிமேஷன் கிடச்சிரும். ஸோ இது மூணுமே கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மூத்தாக வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா கீ ஃப்ரேம்ஸும் செலக்ட் பண்ணணும். இப்போ எங்கெங்கெல்லாம் கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது அந்த டைம் லைனில் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் கீ ஃப்ரேம்ஸ் வந்து விசிபிளாக தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லா கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸிஸ் கொடுத்துருங்க. ஸோ சிம்பிளாகவே நம்ம ஒரே கிளிக்கில் எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதோட கான்செப்ட் வந்து பாக்ஸ் லைட்டு. ஸோ அதுக்கான இதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் லைட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கேரக்டர் வச்சு தான் நம்ம இந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸு ஃபாண்ட் எல்லாமே மாற்றணும். அது எங்கே இருக்குன்னா நீங்கள் விண்டோஸில் போனீங்கன்னா டாப்பில் கேரக்டர்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட லென்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸும் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். எல்லாமே ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிக்சல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்ட்ரோக் வர மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கிறோம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எங்கே வரப்போகுதுன்னா இந்த அனிமேஷன்லாம் வந்து முடிச்சோன்னு தான் வரப்போகுது. ஸோ எனக்கு ஃபுல் லேயர் வேணான்றப்போ இந்த லேயரை கட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கசர் வச்சுட்டு மேக்னா கமாண்ட் ஷிஃப்ட் டி கொடுங்க. விண்டோஸ்னா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தீங்கன்னா லேயர் வந்து கட் ஆயிரும். நம்ம அந்த இடத்துல இருந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் சிம்பிள் ஸ்கேலிங் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கேலில் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம்ஸ், அடுத்து ஒரு 4 ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் அகைன் ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 0லேருந்து வர மாதிரி அடுத்து 100ல் அப்படியே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து இதையுமே ரைட் கிளிக் பண்ணி ஈஸின்னு கொடுத்துக்கோங்க. இந்த உங்களுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரோக் ஆட் பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டில் வேறு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே இந்த கேரக்டரில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட்டாக மோஷன் பிளர் எனக்கு இதுக்கு வேணும் அப்படின்றப்போ இதுதான் வந்து மோஷன் பிளரோட ஐக்கான். இந்த ஐக்கானுக்கு கீழே எந்த லேயரில் அந்த நம்ம ஐக்கானுக்கு ஆன் பண்ணுறோமோ அந்த லேயர்லாம் வந்து மோஷன் பிளர் வந்து ஆட் ஆயிரும். சிம்பிளான லோகோ அனிமேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் இப்போ டிசைன் பண்ணிட்டோம் லோகோனா அதையுமே லேயர் பை லேயராக எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் வச்சு லோகோ வந்து நம்ம அனிமேட் பண்ண முடியும். அதுவும் நான் அடுத்து வர சீரீஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டூல்ஸ் வச்சு நீங்கள் நிறைய விஷயம் கிரியேட் பண்ணலாம், ஆரோ கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வர சீரீஸ்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் கூட எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வேற எதுவும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடோபோட ஒரிஜினல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அது பெய்டு வெர்ஷன் தான். தேங்க்யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.